வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கோகார்ட்ஸ் பந்தய கார்களுக்கு மாத்திரமே இறக்குமதி வரி நீக்கப்பட்டுள்ளது என நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு தெரிவிப்பு. ஜனாதிபதி கசகஸ்தானுக்கு விஜயம். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கு இடையில் 6வது நாளாகவும் மோதல். பிரதம நீதியரசருக்கு எதிரான அரசியல் குற்றப்பிரேரணை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதிலிருந்து தெரிவுக்குழுவை விலக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். கோகார்ட்ஸ் பந்தய கார்களுக்கு மாத்திரமே இறக்குமதி வரி நீக்கப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு குறிப்பிடுகின்றது. ஏனைய பந்தய கார்களுக்கான இறக்குமதி வரி நீக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒருவர் மாத்திரம் பயணிக்கக்கூடிய இந்த கோ கார்ட்ஸ் ரக பந்தய கார்களை இறக்குமதி செய்வதற்கு புதிய பிரிவு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. கோ கார்ட்ஸ் ரக கார்களுக்கான இறக்குமதி வரி மாத்திரமே நீக்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய 55% வரி செலுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கார் பந்தயங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையை விருத்தி செய்வதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நிதி திட்டமிடல் அமைச்சு தெரிவிக்கிறது. கோ கார்ட்ஸ் தவிர ஏனைய பந்தயக்காரர்களுக்கான இறக்குமதி வரி என்ஜின் கொள்வனவிற்கு அமைய 200% 350% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு மேலும் குறிப்பிட்டது. இந்த நாட்டில் கார் பந்தயங்களில் கலந்து கொண்ட வீரர்கள், பந்தய கார்களை செலுத்திய வீரர்கள் ஒவ்வொரு நாளும் பியட் காரிலேயே பந்தயங்களில் கலந்து கொண்டனர். கண்டியில் நடைபெற்ற மோட்டார் கார் பந்தயங்களை பார்வையிட அதிகளவிலான வெளிநாட்டவர்கள் வருகை தந்தனர். அவர்கள் இவ்வாறான பியட் பழைய டொயாட்டோ கார்களின் ஊடாக பந்தயங்களில் கலந்து கொள்ள முடியாது என கூறினார்கள். அதனால் எதிர்கால பந்தயங்களின் போது சர்வதேசத்துடன் மோதக்கூடிய மோட்டார் கார்களை வீரர்களுக்காக கொண்டு வருவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. மாலபே கஹான் தோட்ட பகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லமெண்ட் உறுப்பினர் சுஜிவ சேனசிங்க கருத்து வெளியிட்டார். வரவு செலவு திட்டத்தில் பந்தய கார்களுக்காக சலுகைகள் வழங்கப்படுகின்றன. தற்போது பதிலளிக்க முடியாத நிலையில் உள்ளனர். அவர்களுக்கு லம்போகினி, எங்களுக்கு பசி என நான் கூறினேன். பந்தய கார்களுக்கு அல்ல, அனைத்து கார்களுக்கும் இது வழங்கப்பட்டுள்ளது என அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தற்போது தெரிவிக்கின்றனர். தற்போது மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றனர். கூறிய விடயங்களை மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றனர். அரசாங்கம் தற்போது வெட்கமடைந்துள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கசகஸ்தானுக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். கசகஸ்தான் ஜனாதிபதி நூர்சுல்தான் நசர்பேயவின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அங்கு சென்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆசி வேண்டி கொழும்பு 7 சம்பு தாலுக்கு விகாரையில் வழிபாடுகள் இடம்பெற்றன. இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கல்வி பயின்ற கொழும்பு நாளாந்தா மற்றும் திர்ஸ்டன் கல்லூரிகளின் மாணவர்களும் ஆசிரியர்களும் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கொழும்பு ஹுனுப்பிட்டிய கங்காராம விகாரையில் இந்த வழிபாடுகள் இடம்பெற்றன. ஜனாதிபதியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் ஜாஸ்ரீ மகாபோதியிலும் வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கண்டி தலதா மாளிகையிலும் ஜனாதிபதி காசி வேண்டி சமய வழிபாடுகள் நடைபெற்றன. மாத்தரை வேகரகேன விகாரையில் நடைபெற்ற வழிபாடுகளிலும் அதிக அளவிலானோர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி காசி வேண்டி ரத்னபுரி சமான் தேவாலயத்தில் 1 வார காலமாக நடைபெற்ற வழிபாடுகள் நேற்று நிறைவடைந்தன. பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டர்நாயக்கவிற்கு எதிரான குற்றப்பிரேரணை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள தெரிவுக்குழுவின் விசாரணையை தடுக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு 5ஐச் சேர்ந்த சந்திரா ஜெயரத்னவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் தெரிவுக்குழுவின் 11 உறுப்பினர்களும் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். ஸ்ரேஷ் கந்தராஜா, சிசிர அப்ரு மற்றும் அனில் குணரத்ன ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு நாளைய தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டர்நாயக்கவிற்கு ஆசி வேண்டி இன்று முற்பகல் விசேட சமய நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வினை உயர்நீதிமன்றத்தின் உத்தியோகத்தர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்.
பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிரான குற்றப்பிரேரணை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விடயங்கள் குறித்து தாம் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனநாயகத்திற்கான சட்டத்திறனிகள் தெரிவிக்கின்றனர். அண்மையில் நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்களும் இந்த விடயமும் நீதிமன்ற சுதந்திரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் விடுக்கப்படும் தாக்குதல் என அந்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் மற்றும் நீதிமன்றங்களின் மீதான தலையீடுகள் என்பன குறித்து தாம் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனநாயகத்திற்கான சட்டத்திறனிகள் தெரிவிக்கின்றனர். பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றப்பிரேரணை குறித்து விசாரணை செய்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழு தொடர்பிலும் ஜனநாயகத்திற்கான சட்டத்திறனிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். பிரதம நீதியரசருக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குற்றப்பிரேரணை தொடர்பில் மாதுலுவாவை சோபித்த தேரர் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்டார். விசாரணைகளை மேற்கொள்வதற்காக தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சி உறுப்பினர்களை அதற்கு பிரதிநிதிகளை நியமித்தனர். அரசு தரப்பின் 7 உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி 4 உறுப்பினர்களுமே விசாரணைகளை மேற்கொள்கின்றனர். தீர்ப்பை வழங்குவதும் அவர்களே. வழங்க வேண்டிய தண்டனைகளையும் அவர்களை ஜனாதிபதியிடம் கையளிப்பார்கள். தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளமை தெளிவாகின்றது. 4-7 என்ற நிலையிலேயே முடிவு உள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கான தீர்ப்பு தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 4-7 නම් තියෙන්නේ ඒ 7 දෙනාම පක්ෂව ක්‍රියා කරනවා. இரத்தினபுரி போலீஸ் பயிற்சி கல்லூரியின் பொறுப்பதிகாரி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு சென்ற இரத்தினபுரி நீதவான் அவரை டிசம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. சந்தேக நபர் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பின் கீழ் இரத்தினபுரி வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். தனிப்பட்ட தகராறு காரணமாக இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இரத்தினபுரி போலீஸ் பயிற்சி கல்லூரியின் பொறுப்பதிகாரி கொலை செய்யப்பட்டிருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்று முகத்துவாரத்தின் சில பகுதிகளுக்கு விஜயம் செய்து அங்குள்ள மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்தார். முகத்துவாரம் 298, 276 மற்றும் 270 ஆகிய தோட்ட பகுதிகளில் நிலவும் நீர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் அவர் ஆராய்ந்தார். இந்த நீர் பிரச்சினை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நீர்ப்பாசன மற்றும் வடிகால் அமைப்பு சபை அதிகாரிகளை தெளிவுபடுத்தினார். நீர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகள் இன்றி செயற்படுவதனால் வறிய மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்ற விடயத்தினையே என்னால் சுட்டிக்காட்ட முடியும். நோயால் பீடிக்கப்பட்டுள்ளவர்கள் உட்பட வறிய மக்களின் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இந்த வாரத்திற்குள் பெற்றுக் கொடுக்குமாறு நீர்ப்பாசன மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் மற்றும் உப தலைவரிடம் கேட்டுக் கொள்கின்றேன். கொழும்பு மற்றும் கொழும்பு வடக்கு பகுதிகளின் அமைப்பாளர் என்ற ரீதியில் இவர்களிடம் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தேர்வு செய்த கேலி சித்திரம் அடுத்து. முடமல்கசுவ புத்துளம் சாலியவிவ பிரதேசத்தில் அமைந்துள்ள அழகான குளமே இது. இந்த குளத்தினூடாகவே பிரதேச மக்களின் பிரதான தொழிலான விவசாயத்திற்கான நீர் பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. எனினும் குளம் பாழடைந்துள்ளதினால் குளத்து நீர் வீண் விரயமாவதாக பிரதேச மக்கள் அங்கலாய்கின்றனர். இந்நிலையில் பிரதேசவாசிகள் இணைந்து தற்காலிக தீர்வாக மணல் மூடைகளை வைத்தாலும் இதற்கான நிரந்தர தீர்வொன்றை பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழகத்தின் போகநல்லூர் முகாமில் தங்கியிருந்த 15 இலங்கையர்கள் காணாமற் போயுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தமிழக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தி ஹிந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய பாதுகாப்பு பிரிவினர் முகாமில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த இலங்கையர்கள் காணாமற் போயுள்ள விடயம் தெரியவந்துள்ளது. இவர்கள் படகு மூலம் ஆஸ்திரேலியா சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதாக தி ஹிந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் பணியாற்றிய இலங்கையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார். ஹட்டன் கெரோலினா தோட்டத்தைச் சேர்ந்த ரங்கசாமி மகாலிங்கம் என்ற 36 வயதான இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர் 1.5 வருடங்களுக்கு முன்னர் சவுதி அரேபியாவுக்கு தொழில் நிமித்தம் சென்றுள்ளார். அவரது உயிரிழப்பிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதுடன் சடலம் அடுத்த வாரம் இலங்கைக்கு கொண்டுவரப்படவுள்ளது.
நாட்டு மக்கள் சுகபோக வாழ்க்கைக்கு தாராகிக் கொண்டிருப்பதே நாடு ஏழ்மையை நோக்கி செல்வதற்கு காரணமாக அமைவதாக பிரதிநிதி அமைச்சர் கலாநிதி சரத்முனுகம தெரிவிக்கின்றார். கண்டி கலகெதிர பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எந்தவித வரையறையுமின்றி நாம் சுகபோக வாழ்க்கையை நோக்கி செல்வதே இந்த பிரச்சனைக்கு காரணம். தொடர்ந்தும் சுகபோக வாழ்க்கைக்கு நிதி ஒதுக்குவதற்கு முயற்சிக்கின்றனர். இவ்வாறு தொடர்ந்தால் நாடு ஏழ்மையடையும். சீனியையும் பாலையும் பெற்றுக் கொள்வதற்கு எமது பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியுள்ளது. தற்போதுள்ள வர்த்தக துறையினர் வெளிநாடுகளுக்கு பணத்தை அனுப்பி பொருட்களை பெற்றுக்கொள்ளும் நிலை தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. நாம் இளைஞர்களாக இருக்கும் போது முடியுமான அளவு பணத்தையும் சேமித்தோம். இன்று முழு ஆசியாவிலும் குறைந்தளவு இளைஞர்களே பணத்தை சேமிக்கின்றனர். எனினும் ஆரம்ப காலத்தில் இளைஞர்களே அதிகமாக பணத்தை சேமித்தனர். நாடு என்ற வகையில் முன்னோக்கி செல்வதற்கு மாணவர்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும் என பிரதி சபாநாயகர் சாந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். ஹபர்துவ பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். எந்த நேரமும் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தால் என்ன நடக்கும்? தூர பார்வை இல்லாத ஒருவர் குறும்பார்வை இல்லாத ஒருவரின் கண்ணாடி அணிந்து முன்னோக்கி செல்ல முடியாது. பாதையில் உள்ள தூணொன்றில் அல்லது ஏதேனும் ஒரு பொருள் மீது மோதுவர். நாட்டிற்கும் இனத்துக்கும் மதத்துக்கும் முதலிடத்தை வழங்கி கதைப்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் முடிந்தளவில் இந்த மாணவர்களுக்கு அறநெறி கல்வியை வழங்கும் போது அவர்களின் சிந்தனையை மாற்றி பிழையான திசையில் செலுத்தி தமது தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நான் இதனை ஒரு உதாரணமாகவே தெரிவித்தேன். நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம். நாம் நாடு என்ற வகையில் முன்னோக்கி செல்வதற்கு மாணவர்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும். சொந்த மண்ணில் நடைபெற்ற டேவிஸ் கிண்ண டென்னிஸ் போட்டியில் செக் குடியரசு வெற்றி பெற்றது. செக் குடியரசின் பிராக்கில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியை கண்டு களிப்பதற்காக 14,000க்கும் அதிகமான விளையாட்டு ரசிகர்கள் ஒன்று திரண்டிருந்தனர். தரப்படத்தலில் 37வது இடத்தில் உள்ள செக் குடியரசின் ரடெக் ஸ்டெபனிக் மற்றும் 11வது இடத்தில் உள்ள ஸ்பெயினின் நிக்கோலஸ் எல்மெக்ரோ ஆகியோருக்கு இடையிலேயே நேற்றைய போட்டி நடைபெற்றது. 3-1 என்ற சுற்றுக்கள் அடிப்படையில் செக் குடியரசின் ரடெக் ஸ்டெபனிக் வெற்றியை தனதாக்கிக் கொண்டார். 6-4, 7-6, 3-6, 6-3 என்ற அடிப்படையில் புள்ளிகள் பெறப்பட்டுள்ளன. ரடெக் ஸ்டெபனிக் மற்றும் நிக்கோலஸ் எல்மெக்ரோ ஆகியோர் இறுதிப் போட்டியில் மோதும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதன் அடிப்படையில் 3-2 என்ற சுற்றுக்கள் அடிப்படையில் செக் குடியரசு முன்னிலையில் காணப்பட்டது. 32 வருடங்களுக்கு முன்னர் செகோஸ்லாவியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிட்ட இவான் லெண்டல் இந்த கிண்ணத்தை சுவீகரித்திருந்தார். இந்த வெற்றியுடன் ஒரே வருடத்தில் டேவிஸ் மற்றும் ஃபெட் கிண்ணத்தை சுவீகரித்த பெருமையை செக் குடியரசு இம்முறை பெற்றுக் கொண்டது. 6-4, 7-6, 3-6, 6-3.